அனைவருக்கும் வணக்கம். ஓகேவா, நம்ம பாளையக்காரர்களில் கடைசியாக மருது சகோதரர்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி தீரன் சின்னமலை. சரியா, தீரன் சின்னமலையை நம்ம தனிமைப்படுத்தி பார்க்கணுங்க. எப்படின்னா, எல்லாருமே பூலித்தேவன்லேருந்து வேலுநாச்சியார்லேருந்து மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் எல்லாருமே பாளையக்காரர்களாக இருந்தவங்க, தலைமுறையாக அவங்க ஆண்டவங்க. ஓகேவா, அவங்க கூப்பிட்டா படைகள் வந்து தான் ஆகணும், மக்கள் வந்து தான் ஆகணும். ஆனால் தீரன் சின்னமலை என்றவர் ஒரு சாதாரண மனிதர். சரியா, உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதர். ஆனால் அவர் பின்னால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போய் நின்னாங்க. ஓகேவா, இந்த விடுதலைக்காக. சரியா, பார்க்கலாமா? தீரன் சின்னமலை 1756 1805 வரைக்கும். சரியா, தீரன் சின்னமலையின் இயற்பெயர் ஓகேவா தீர்த்தகிரி. சரியா, தீரன் சின்னமலையோட இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. எங்கே பிறந்திருக்காரு? ஈரோடு மாவட்டத்தில் மேலப்பாளையம்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு. என்ன சிறப்பு இவருக்கு அப்படின்னா, தமிழகத்தில் கடைசியாக ஆங்கிலேயரை எதிர்த்த மாவீரர் தீரன் சின்னமலை தான். சரியா, கோட்டை ஓடாநிலை. சரியா, எந்த தீரன் சின்னமலையோட கோட்டை எதுன்னு கேட்பாங்க, ஓடாநிலை. சரியா, தீர்த்தகிரியின் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் செயலில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. ஓகேவா, அந்த குடும்பம் என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த ஊரில் குடும்ப பிரச்சனையோ அல்லது நிலப்பிரச்சனையோ எதுவும் இருந்தால் யார் தான் சரி செய்கிறாங்க? தீர்த்தகிரியினுடைய குடும்பத்தார் தான் அதை பார்த்துக்கிறாங்க. சரியா, மேலப்பாளையம். சரியா, மேலப்பாளையம் தான் அவரோட சொந்த ஊர். மேலப்பாளையம்ன்றது மைசூர் சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. யார் சுல்தான்? திப்பு சுல்தான். சரியா, 3 மைசூர் போர்கள், மொத்தம் 4 மைசூர் போர்கள். ஓகேவா, மைசூர் போர்களை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போது திப்பு சுல்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது தான் மேலப்பாளையம். சரியா, அங்கே திவான் முகமது அலி என்பவர் வரி வசூலிச்சுட்டு இருப்பார். சரியா, அவர் வரி வசூலிச்சுட்டு போகிறத அப்பப்போ பார்த்துட்டே இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நம்ம தீர்த்தகிரி. யார் தீர்த்தகிரி? நம்ம சின்னமலையோட இயற்பெயர் தான் தீர்த்தகிரி. தீர்த்தகிரிக்கு சின்னமலைன்னு எப்படி பெயர் வந்துச்சு? ஓகேவா, இந்த நிகழ்வின் காரணமாக தான் அவருக்கு அந்த பேரே வந்திருக்கும். சரியா, வரி வாங்கிட்டு போகும்போது போய் மடக்கிடுறாப்புல. திவான் வரிப்பணத்துடன் மைசூர் திரும்பும் பொழுது தீர்த்தகிரி வழிமறைத்து வரிப்பணம் முழுவதையும் பறித்துக்கிறார். சரியா, வரி வாங்கிட்டு நம்மளால போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. ஓகேவா, தீர்த்தகிரி என்ன பண்ணுறாரு, குறுக்க மொத்த வரி பணத்தையும் வாங்கிக்கின்னு கிளம்பு ராசா, நீ போய் சுல்தான்கிட்ட போய் என்ன சொல்கிற, இந்த சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக போய் சொல் அப்படிங்கிறாப்புல. சரியா, திவானம் அடக்கி அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வரி பணத்தை மொத்தத்தையும் பிடிங்கின்னு நீ போய் அவன் அரசங்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். யார்? நம்ம தீர்த்தகிரி. சரியா, அவர் சொன்ன வாசகம் முக்கியமானது. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக போய் சொல்லுங்கிறாரா. ஸோ அப்போலேருந்து அவர் தீரன் சின்னமலையாக ஆகிறார். தீர்த்தகிரின்ற பேர்லேருந்து தீரன் சின்னமலைன்ற பேர் மாறுது. சரியா, அன்று முதல் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் தீர்த்தகிரி. இப்படி சொல்லி அமிச்சிட்டா என்ன ஆகும்? ஓகேவா, சும்மா இருப்பாங்களா? ஸோ திவான் சின்னமலையை தாக்க படையில் அனுப்புகிறார். சரியா, அப்போ அவர் சொல்லவோ போயிட்டு வர்றாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம எதுக்கு ஆட்டெல்லாம் கூட்டின்னு போகணும். அந்த மாதிரி போய் பிடிங்கிட்டாரா, இவனை எப்படி சும்மா விடலாம் அப்படின்னு போய் ஒரு படையை அனுப்புகிறாப்புல. யார்? திவான். சரியா, இப்போ திவானுக்கும் நம்ம தீரன் சின்னமலைக்கும் போர் நடக்க போகுது. சரியா, கொங்கு மண்டலத்தை மேற்கில் இருக்க கொங்கு மண்டலத்தை சார்ந்த இளைஞர்கள் தீரன் சின்னமலையின் பின் இருந்தார்கள். ஓகேவா, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தீரன் சின்னமலைக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க. ஓகேவா, அப்போது தீரன் சின்னமலையோட படைக்கும் திவானினுடைய படைக்கும் நொய்யல் என்ற பகுதியில் போர் நடக்குது. சரியா, எந்த இடத்துல? திவானுக்கும் தீரன் சின்னமலைக்கும் எந்த இடத்துல போர் நடந்ததுன்னு கேட்பாங்க, நொய்யல் ஆற்றங்கரை பக்கத்தில். சரியா,
முக்கியமானது நொய்யல். ஓகேவா? அதில் யார் ஜெயிக்கிறா? நம்ம தீரன் சின்னமலை தான் ஜெயிக்கிறார். எப்படி? தீரன் சின்னமலை வந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் பயிற்சி பெற்றிருப்பார். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? தீரன் சின்னமலை பிரெஞ்சுக்காரர்களிடம் பயிற்சி பெற்றவர். சரியா? திப்பு சுல்தான் உடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார். என்ன சார், திப்புக்கு போகிற வரி பணத்தை தானே பிடிங்கிட்டாரு, அப்புறம் எப்படி அவருடைய போய் இணைவார்னா, நம்ம தீரன் சின்னமலையுடைய வீரத்தை பார்த்து ரொம்ப வந்து அட்ராக்ட் ஆகிடுவாப்புல. யார்? நம்ம திப்பு சுல்தான். சரியா? அவரை தன்னோட இணைத்துக்குவார். ஓகேவா? இணைந்து தான் வந்து மைசூர் போர்கள்லாம் இவரோட பங்களிப்பும் உண்டு. சரியா? ஸோ திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஸோ திப்பு சுல்தான் எப்போ இறக்குறார்? 4வது மைசூர் போரில் மரணம் அடைகிறார். 1799 தான். சரியா? இது நம்ம ஆங்கிலோ மைசூர் போர் வரும்போது பார்க்கலாம். திப்பு சுல்தான் 1799 மறைகிறார். அது மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. அதன் பின்னர் ஓகேவா, திப்பு சுல்தானோட இணைந்து தானே போரில் ஈடுபட்டு இருந்திருப்பாரு. திப்பு சுல்தான் மறைந்த உடனே அந்த இடத்துலையே ஒரு கோட்டை கட்டிடுறார். ஓகேவா? அதன் பின்னர் ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே ஆங்கிலேயர் எதிர்த்து போராடுறார். சரியா? அந்த இடத்த விட்டு நகராமல் அதே இடத்துல இருக்கணும்னு அங்கேயே ஒரு கோட்டை கட்டி உட்கார்ந்ததால தான் அந்த இடம் ஓடாநிலை என்று அழைக்கப்படும். சரியா? ஸோ ஒரே இடத்துல இருந்தால் ஈஸியாக பிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஆனால் தன் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரில்லா போர் முறையை வந்து நம்ம தீரன் சின்னமலை வந்து கையாண்டிருப்பார். சரியா? கொரில்லா போர் முறை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஓகேவா? மராத்தியர்கள் ஆரம்பித்து வச்சது இல்லையா? மறைந்திருந்து தாக்குறது, அவ்வளோதான். சரியா? அதை தான் கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல்காரன் ஓகேவா, அந்த மாதிரி மறைஞ்சி இருந்து அப்படி அந்த ஓடா நிலையில் தான் இருக்கார். மறைஞ்சிருந்து தாக்கிட்டு எல்லாரையும் தாக்குறாரு, ஆனால் தப்பிச்சிக்கிறார். இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது தீரன் சின்னமலையும் துரோகத்தின் பேரில் தான் வீழ்த்தப்படுறார். சரியா? நம்ம வரலாறு நெடுங்க பார்த்தீங்கன்னாலே துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம் தான் நம்மளுடையதாக இருக்குது. சரியா? சமையல்காரன் நல்லப்பரின் துரோகத்தால் தீரன் சின்னமலை விழுறாரு. ஓகேவா? தீரன் சின்னமலையும் அவர் சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு சங்ககிரியில் சிறை வைக்கப்பட்டார்கள். சரியா? எந்த இடத்துல சிறை வைக்கப்படுறாரு? சங்ககிரியில். சரியா? ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து தீரன் சின்னமலையை வந்து அந்த மாதிரி எல்லாரும் செஞ்ச மாதிரி தூக்கில் போடணும்னு அவங்களுக்கு தோணலை. சரியா? ஆங்கிலேயரை பார்த்து இவங்க தீரன் சின்னமலை பார்த்து வியந்தாங்க. சரியா? இப்படிப்பட்ட நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்கள் கூட இரு, எங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கிட்டு நீ ஆளுநராக இரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வலியுறுத்தப்பட்டார் தீரன் சின்னமலை. சரியா? ஆனால் அவர் நீ என்னடா எனக்கு கொடுக்குறது மயிர் போடான்ட்டார். அதுதான் ஆங்கிலேயர் ஆட்சியை ஏற்க வலியுறுத்தப்பட்டார், ஏற்க மறுத்து விட்டனர். சரியா? யார் மறுத்துட்டாங்க? தீரன் சின்னமலையும் அவரோட சகோதரர்களும். சரியா? ஸோ அதன் விளைவு என்ன ஆச்சு? அவன் கேட்குறான், முடியாதுன்னு மறுக்கும் போது என்ன நடக்கும்? அதுதான் நடக்குது. 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். சரியா? இயர், தேதி, இடம் மூணுமே ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை. ஓகேவா? தீரன் சின்னமலையை பற்றி இதில் தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும். சரியா? நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம வேலூர் கழகத்தை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.